தக்காளியோட பவுடர் சிம்பிளஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா தான், பட் இட்ஸ் மேக் எ பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. ஒரு கிலோ 1000 rupees போகுதுன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு கிலோ தக்காளி 10 ரூபா போகுது, ஒரு கிலோ தக்காளி பவுடர் 1000 ரூபா போகுது. நீ காலைல பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் போனேன், தக்காளியை வாங்கிட்டு வந்தேன். தக்காளி பார்த்தீங்கன்னா அதிரடியான விலை 10 ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுக்குறாங்க. சரி, கோயம்பேட்டில் போய் விசாரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் 5 ரூபா 6 ரூபாய்க்கு தக்காளி குவி வச்சுட்ருக்காங்க. அப்போது தக்காளி கொடுக்குறவங்களோட நிலைமை ஸோ கஷ்டப்பட்டு வெள்ளாமை பண்ணியிருப்பாங்க தக்காளி. பட் இப்போ தக்காளியோட ப்ரைஸ் டிராஸ்டிக்காக டவுன் ஆயிடுச்சு. தக்காளியோட ஏன் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக ரெயின் வந்திருக்கு, மழை பெஞ்சதுனால தக்காளியோட விளைச்சல் அதிகமாகிடுச்சு. ஷிம்லா, கர்நாடகா, ஹைதராபாத் இது மாதிரி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா தக்காளியோட விளைச்சல் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப அதிகமான தக்காளிகள் வந்துருச்சு. ஸோ இதனால தான் தக்காளியோட விலை வந்து டிராஸ்டிக்காக டவுன் ஆச்சு இந்த ஜூலை மந்தில் எல்லாமே. ஸோ இதுதான் காரணம். ஸோ இப்போ கிளைமேட் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா தக்காளி நிறைய விளைச்சல் ஆகுது, விளைச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கம்மியாகுது, விளைச்சல் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாகுது. இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்டோட கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் பிஸ்னஸ் அதுக்கு தகுந்தாப்பில் மூவ் பண்ணோம்னா வி வில் பி மேக்கிங் எ பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ இப்போ அவங்க அந்த செடியிலேருந்து தக்காளியை பறித்து கொண்டு வந்து விற்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் அதுவே எடுக்க முடியாது அவங்களால. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி தான் பல விவசாயிகளுக்கு வந்து நஷ்டங்கள் ஏற்படுது. இப்போ அந்த தக்காளிக்கு வேல்யூ எடிஷன் எப்படி பண்ணலாம்? இந்த பிஸ்னஸை வந்து தக்காளியோட வேல்யூ எடிஷன் இன்க்ரீஸ் பண்ணால் 100 கிராம் 100 கிராம்ஸ் வந்து 100 ரூபா விற்கிது. அப்போ ஒரு கிலோ வந்து 1000 rupees 1000 ரூபா விற்கிது. ஸோ அது என்ன வேல்யூ எடிஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ராசஸ் தான். தக்காளியை வந்து ட்ரை டொமேட்டோ பவுடராக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சன் ட்ரை பண்ணிடணும். 2 to 3 days சன் ட்ரை பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப காஞ்சி சிறகு மாதிரி ஆயிரும். அதை வந்து நம்ம அரைச்சிட்டோம்னா பவுடர் ஆயிரும், டொமேட்டோ பவுடர். அதை வந்து 1 yearக்கு நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் ஏர் டைட் பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 yearக்கு வரும். சிம்பிளான ப்ராசஸ். இப்போ தக்காளியை வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, இன்னும் 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை வந்து 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா முடியும் போகும் மார்க்கெட்டில். அப்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணலான்னா இந்த தக்காளி எல்லாத்தையும் வாங்கிட்டு கம்மியான ரேட்டில் கிடைக்கிது இல்லையா, இப்போது அபண்டண்ட்டாக கிடைக்கிது மார்க்கெட்டில். ஸோ டிமாண்ட் இல்லை, ஆனால் வந்து ப்ராடக்ட் சர்ப்ளஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வாங்கி நம்ம தக்காளியை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி மாடியில் காய வச்சுருங்க. காய வச்சு அரைச்சி நீங்கள் பவுடரில் வச்சுக்கோங்க. எப்போ தக்காளி விலை அதிகமாக இருக்கோ அப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளான ப்ராசஸ். இதை விற்கலான்னா விற்கவும் முடியும் நம்மளால். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா சிம்பிளாக ஒரு ஃபுட் ப்ராசஸிங் FSI லைசன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிராண்டுன்னு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டொமேட்டோ பவுடரை எடுத்து ஆன்லைனில் உங்களால் செல் பண்ண முடியுது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 100 grams 100 rupees 200 rupees முடியும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். கேட்டால் இட்ஸ் ஆர்கானிக் சன் ட்ரை அப்படின்னு போட்டிருக்காங்க. சன் ட்ரைனா சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு அரைச்சா முடிஞ்சு போச்சு, நம்மளோட ஆர்கானிக் தான். சிம்பிளஸ்ட் ப்ராசஸ். இப்போ விவசாயிகள்லாம் இருக்கீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தக்காளி அதிகமாக விளையுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி தூக்கி குப்பையில் போட்டுறீங்க. ஸோ இது மாதிரி ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து விற்று ஸோ அந்த ப்ரைஸ் வந்து ஈக்குவலைஸ் ஆக முடியல. ஏன்னா கட் பண்ணி மார்க்கெட் கொண்டு வர ப்ரைஸும் தக்காளியோட ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எனக்கு எந்த லாபமும் வரல, நான் எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தக்காளியை தூக்கி குப்பையில் போடுறீங்க. அப்படிப்பட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ட்ரை திஸ். இந்த வேல்யூ எடிஷன் பண்ணுங்கள். தக்காளியோட பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி பேக் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கோ, எப்போ தக்காளியோட விலை அதிகமாக வருதோ அப்போ வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக போகும் மார்க்கெட்டில். சிம்பிளஸ்ட் ப்ராசஸ் தான், சிம்பிளஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா தான், பட் இட்ஸ் மேக் எ பிக் அமௌண்ட் ஆஃப் மணி இன்வால்வ்டு. ஏன்னா ஒரு 100 கிராம் ரூபா, அப்போ ஒரு கிலோ 1000 rupees போகுதுன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு கிலோ தக்காளி 10 ரூபா போகுது, ஒரு கிலோ தக்காளி பவுடர் 1000 ரூபா போகுது. 10 ரூபா எங்கே இருக்குது, 1000 ரூபா எங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் லைக் 100 times டிஃப்ரென்ஷியேட். இப்போவும் விற்றுட்டு தான் இருக்காங்க. இப்போ தக்காளி விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக விற்கிறாங்க, இல்லை அதே விலையில் தான் விற்றுட்ருக்காங்க. நம்ம அமேசானில் பாருங்கள், ஜஸ்ட் பார்த்துட்ருப்பீங்க. So you can just think about this idea and innovate and you can apply in your business ideas. So hope இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Until then, take care. Bye from Shiva.